ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுவையாக இருக்கிறோம். ஆஃப்டர் லாங் டைம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு சமையல் குறிப்பு உங்களுக்காக நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது கேஸ்லோ கேக் இஸ் தைவானீஸ் கேக் ஒன்று உங்களுக்காக செய்ய போகிறோம். இந்த கேக் வந்து வெரி ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டி அண்ட் சரியான மென்மையான ஒரு நல்ல டேஸ்டான ஒரு கேக். இதை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஆல் அண்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணால் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த கேக்கை செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கேஸ்லா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது நான் எல்லாமே வந்து 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதாவது சுகர், சீனி வந்து 200 கிராம், அதோட கூட பட்டர் 200 கிராம், இங்கே பால், நாங்கள் குடிக்கிற பால், இது பசுப்பால், கவு மில்க் வந்து 200 கிராம், இது கேக்குக்கான மா, அதில் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இங்கே முட்டை எடுத்துருக்கிறேன், 12 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இதுவே வந்து நீங்கள் 100 கிராம் செய்யணுமெண்டா 6 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் வந்து ஹாஃப் ஆக்கி கொள்வது. அதோட வெனிலா, இவ்வளவு தான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள். இது நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியாக வரக்கூடிய நல்ல டேஸ்டான ஒரு கேக். இது கேஸ்ட்ரலா கேக். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து நான் இந்த முட்டையை வந்து மஞ்சள் கரு வெள்ளைக்கரு தனித்தனியாக பிரித்து எடுக்க வேணும். முட்டையை தனித்தனியாக மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் வார மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்வோம். கோது போகாத மாதிரி கவனமாக பார்த்துக்கொள்ளணும். ஒரு பவுலுக்குள்ள வந்து அப்படியே வெள்ளைக்கரு அப்படியே ஃபுல்லாக சேருங்க. அடுத்த பவுலுக்குள்ள மஞ்சள் கரு, அப்புறம் ஒவ்வொரு முட்டையையும் நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வோம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான் இது. அப்போ நல்லா ஸ்பொஞ்சியாக வரும். இது நிறைய பீப்புள் வந்து இந்த முட்டை வெள்ளைக்கரு மஞ்சள் கரு பிரிக்கிறதுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்பூன் மாதிரி அதுவும் வச்சுருப்பீங்க. இப்படியே ஈஸியாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக. இப்போ நான் ஃபுல்லாக இதை எடுத்துட்டேன் பாருங்கள். இன்னும் ஒரு 2 முட்டை தான் இருக்குது. அதையும் ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் கூட வெள்ளைக்கரு போகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. 2 கையிலையும் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல்லாக வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக எடுத்துட்டான். 12 முட்டை. சரி, இப்போ இந்த வெள்ளைக்கருவை நல்லா ஸ்பொஞ்சியாக வர்ற மாதிரி தனியாக இதை அடித்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முதல்ல நாங்கள் இன்னொரு வேலை செய்யணும். இப்போ பால் வந்து நாங்கள் 200 எடுத்தோம். நாங்கள் 200 கிராம் எடுத்துருக்க பால். அந்த பால் அதோட கூட பட்டர். நார்மலாக வந்து இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி தான் செய்ய வேணும். நான் இங்கே வெளிநாடுகளில் மைக்ரோவேவில் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால மைக்ரோவேவில் செய்கிறேன். இந்த பாலோடு சேர்த்து இந்த பட்டர் ரெண்டையும் மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸுக்கு வச்சு ரெண்டையும் உருக்கி எடுக்க போகிறேன். ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கு பிறகு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு நாங்கள் வந்து இதை குளிர வச்சுட்டு தான் கேக்கோட சேர்க்க வேணும். இப்போ நான் இந்த பட்டரையும் பாலையும் மைக்ரோவேவில் வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நான் வச்சது வந்து ஒரு 3 மினிட்ஸுக்கு தான் வச்சேன். நான் இது நல்லா ஆவி வர்ற மாதிரி கொதிக்குது. இதை கொஞ்சம் நான் ஆற வைக்க வேணும். ஆற வச்சுட்டு தான் இதை சேர்க்க வேணும். இல்லாமல் அப்படியே சூட்டோடு சேர்த்திங்கன்னா முட்டையை வந்து அப்படியே வெந்துடும். அதனால் இதை ஆற வைப்போம் முதல்ல. அதுக்குள்ளே நாங்கள் இப்போ இந்த வெள்ளைக்கருவை நல்லா ஸ்பொஞ்சியாக அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். வெள்ளைக்கரு அடித்து கொண்டு வர நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகரையும் அதுக்குள்ளே சேர்த்து அடிக்க வேணும். இப்போ இந்த வெள்ளைக்கருவை இந்த மாதிரி நல்லா ஸ்பொஞ்சியாக அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். அதுக்கு பிறகு இங்கே எடுத்து வச்சுருக்குற இந்த மா வந்து 200 கிராம் எடுத்துருக்குறேன். இந்த மாவை ஒரு பவுலில் கொட்டிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாலும் அதோட கூட பட்டரும் சேர்த்து வச்சுருக்குறேன். அந்த சொல்யூஷன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது கேக் பீட்டரால் அடிக்கிறதில்ல, வெள்ளைக்கருவை மட்டும்தான் கேக் பீட்டரால் அடிக்க வேணும். இது ரெண்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும்.
ஃபுல்லாக இந்த முட்டையிலையும் இந்த பால்லையும் பட்டர்லையும் ஃபுல்லாக இந்த மிக்ஸ் ஆகணும். ஒரு கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக அது மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை ஃபுல்லாக கலந்து கொள்ளுங்க. கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக இதை மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் இதை நல்லபடியாக எல்லாத்தோடையும் சேர்ந்துடும். இதை ஃபுல்லாக கலந்து நாங்கள் எடுத்ததுக்கு பிறகு இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த 12 மஞ்சள் கருவை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணும். கேக் பீட்டர் வெள்ளைக்கரு அடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி இதால் தான் அடித்து கொள்ள வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கிறோம் பாருங்கள். இந்த மாவோடு அப்படியே இந்த மஞ்சள் கரு சேர வேணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான நம்முடைய கேக்கை விட இது நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும். சரிங்களா? எல்லா இதுவும் சேர வேணும் மாவோட. கலரே பாருங்கள், அது சேஞ்ச் ஆகி கொண்டு வர. இதுக்குள்ளே ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க வேணும், அது வெனிலா. எல்லாம் சேர்த்துட்டேன். பாலும் பட்டரும் வடிவாக ஆற வேணும். ஆறுனதுக்கு பிறகு தான் சேருங்க, இல்லையாண்டா அந்த முட்டை போடுற நேரத்தில் அதை வேக வச்சு விட்டுரும். பார்த்தீங்களா? இப்போ நல்லா சேர்ந்துட்டு இந்த லிக்விட் இதை நாங்கள் ஸ்பொஞ்சியாக அடித்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைக்கருக்குள்ளே ஊற்றி, அதுக்குள்ளேயும் கேக் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இதாலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வேணும். பார்த்தீங்களா? ஒரு கட்டியும் இல்லாமல் அடித்து எடுத்துருக்குறோம் பாருங்கள். இப்போ நான் அடித்து வச்சுருக்கிற இந்த அதோட கூட மஞ்சள் கரு, பட்டர், பால், இந்த கலவையை இந்த வெள்ளைக்கரு அடித்து வச்சுருக்குறோம் பாருங்கள், இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ண வேணும். நான் ஃபுல்லாக அதை அப்படியே ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம். கூடண்டு அடிக்காமல் அப்படியே நல்ல வடிவாக இதை அப்படியே மெதுவாக அப்படியே சேர்த்து விட வேணும். சேர்க்குற நேரத்தில் கூட இதில் எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இதை அப்படியே சேர்த்து அதோட கூட வெனிலாவும் சேர்த்துட்டோம்னா நம்முடைய இந்த கேஸ்ட்ரில்லா கேக் ரெடி ஆயிடுது. பாருங்க, பார்க்குற நேரத்தில் அவ்வளோ ஸ்பொஞ்சியாக இருக்குது பாருங்கள். அது ஒரு அந்த ஹார்டான ஒரு இதே இல்லாமல் ஒரு ஸ்பொஞ்சியாக வருது பாருங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இதுக்குள்ளே வெனிலாவையும் ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கேக் ட்ரேயை எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது தண்ணிக்குள்ளே வச்சு தான் நாங்கள் பேக் பண்ணுறது. வித்தியாசமாக இருக்கும். நார்மலான ஒரு என்ன சொல்கிறது, பேக்கிங் மாதிரி இல்லை, தண்ணிக்குள்ளே வச்சு தான் பேக் பண்ணுறது. பாருங்கள், இதுக்குள்ளே அந்த பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பபிள்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கை. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை கேக் ட்ரேக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். என்னுடைய ட்ரேயை பாருங்கள். இந்த ட்ரேக்கு கீழே நான் பேப்பர் போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கேக்கோட இந்த பேட்ச்மெண்ட் பேப்பரும் அப்படியே சுற்றி போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே இந்த கேக்கோட இந்த மிக்சரை ஊற்றுவோம். இந்த கேக் ட்ரேயை ஒரு பெரிய ட்ரேக்குள்ளே வச்சு நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். இந்த ஹாட் வாட்டர் 80 டிகிரி செல்சியஸில் இருக்க வேணும். 100 டிகிரிக்கு வரக்கூடாது, 80ல் வரும். இப்படி இந்த தண்ணியை வெளிப்பக்கமாக ஊற்றி உள்ளுக்குள்ளே இந்த கேக் ட்ரேயை வச்சு தான் நாங்கள் அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். அவனுக்குள்ளே வைக்கிற டெம்பரேச்சர் 150 டிகிரியில் 1 ஹவருக்கு வைக்க வேணும். சரிங்களா? இதை இப்போ நாங்கள் அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எடுப்போம். 150ல் 1 ஹவருக்கு பேக் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த கேக் பேக் ஆகி வந்துட்டு பாருங்கள். 2 கேக்கும்
பேக் ஆகி வந்துட்டு இதில் நான் உங்களுக்கு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த கேக் செஞ்சுட்டேன். இந்த கேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பீஸை வந்து நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரியான சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அந்த புடிங் செய்வோம் தெரியுமா, அது மாதிரி இருக்குது. அந்த வட்டிலப்பம் புடிங் எல்லாம் செய்யும். ஏன்னா ஸ்டீம் பண்ணி அதை நாங்கள் பேக் பண்ணுறோம் இல்லையா, அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வேணுமென்னா நீங்கள் ஐசிங்கும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஐசிங் பவுடரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாலே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வெறுமையாக சாப்பிடவே நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி எங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஒப்பீனியனை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். until then, goodbye.